நமசிவாய. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பணம் ரீதியான ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து அதிகப்படியாக வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் உருவாக்கினேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மற்ற விஷயங்களுமே எல்லாம் இருக்கு இல்லையா, லைஃப்பில் வேறு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த எல்லா விஷயங்களுக்குமே பயன் தர மாதிரியான ஒவ்வொரு நாளில் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மாற்றப்பட்டது. இது எப்படி உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா, ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து சும்மா நம்ம வந்து ஒரு மேஜிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறது அப்படிங்கிறது இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு செலவும் இருக்க போகிறது கிடையாது. அட் த சேம் டைம் அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது வந்து தாந்திரிகம் ரீதியான ஒரு தாந்திரிக் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி, வேதிக் சிக்னிஃபிகன்ஸ், இது எல்லாமே கலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக பலன் தரும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7 நாட்களுமே வேறு வேறு விஷயத்திற்கு இந்த விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 7 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒவ்வொரு நாளில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் போதும் அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு பண ரீதியான விஷயங்கள் தேவைப்படுதுன்னா அப்படின்னா ஒரு 2-3 நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமா தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது பெட்டராக இருக்கும். வேறு வேறு ஒவ்வொரு விஷயத்துக்கு கடன் தீர்வதற்கு, வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயத்துக்கு, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்கும் நோய் தீர்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக வேறு விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கணும். சாட்டர்டே மட்டும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து இது செய்கிறது பெட்டராக இருக்கும். மற்ற நாளெல்லாம் பகலில் செஞ்சீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக கேட்கக்கூடிய கேள்வி வந்து எவ்வளவு நாள் இதை செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு நாள் இந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறது? உதாரணத்திற்கு ஒரு இன்டென்ட் செட் பண்ணிக்கிறீங்க, இவ்வளவு அமௌண்ட் நமக்கு சீக்கிரமாக வந்தாகணும்னு. நீங்கள் அந்த ஒரே டைமில் நீங்கள் இன்டென்ட் செட் பண்ணும்போதே வந்து எனக்கு உங்களுக்கு கடன் இருக்குது, அதுக்காக நீங்கள் பணத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு கடன் தீரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் நினைத்தீங்கன்னா அதுக்குண்டான நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பியூர்லி வேற எந்த எண்ணமும் இல்லாமல் உங்களுக்கு பணம் வர வேண்டும், அதிகப்படியான பணம் செல்வம் ஏதாவது ஒரு ரூபத்திலே நமக்கு வந்து வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு மட்டும் அது பியூரா இன்டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய சங்கல்பம் ரொம்ப ரொம்ப பியூரானதாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எக்ஸாக்டாக இருக்கணும். பியூர் அப்படிங்கிறத விட எக்ஸாக்டாக இருக்கணுங்கிறது சரியான வார்த்தையாக இருக்கும். ஸோ அது மாதிரி எக்ஸாக்டாக என்ன தேவையோ அந்த தேவையை வைத்து நினைத்து நீங்கள் வந்து செய்து கொள்வது அப்படிங்கிறது, எவ்வளவு நாள் உங்களுக்கு தேவையோ அவ்வளவு நாள் நீங்கள் செய்து வரலாம். அது வந்து உங்களுடைய இஷ்டம். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நினைச்சு நீங்கள் ஒரு விஷயமா செய்கிறீங்கன்னா அந்த தொகை வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு நெக்ஸ்ட் வீக்லேருந்து அடுத்ததுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செஞ்சுட்டு வர்றது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் தான் ரிலேஷன்ஷிப்புக்கும் அதே மாதிரி தான், கடன் தீர்வதற்கும் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து பெண்கள் எல்லா நாளுமே செய்யலாம். ஆனால் பெண்களும் எல்லா நாளுமே செய்யலாம். இதில் மந்திரம் எதுவுமே வந்து இன்க்ளூட் கிடையாது. எல்லாமே வந்து அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், நான் சொன்ன மாதிரி தாந்திரிக் சிக்னிஃபிகன்ஸ், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த விஷயங்களை செய்வதன் மூலமாக அதிகப்படியாக பலன் தரும். என்னன்னு பார்த்தோம்னா, கற்பூரம் ஏற்றுவது. அந்த கற்பூரத்தை வந்து எந்த ஒரு பொருளுடன் இணைத்து எந்த திசையிலே ஏற்றினால் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளுமே அது மாதிரி நீங்கள் வந்து ஏற்றி வருவது அப்படின்றது எந்தெந்த நாளுக்கு என்னென்ன பலன் தரும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இது கற்பூரம் நான் சொல்றது வந்து பச்சை கற்பூரம் இல்லை, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நார்மல் கற்பூரம். ஸோ இப்போ சண்டே அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சண்டே அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு செல்வம் அதிகமாக வருவதற்கு, பணத்துடைய சோர்ஸ் ஆஃப் மணி அப்படின்றதுக்கு சண்டே தான், சூரியன் தான் மிக மிக முக்கியமானது அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதே போல தான் குருவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் வேளையில் காலையில் 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு அப்புறமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சண்டேவை பொறுத்த வரைக்கும். பொதுவாக மற்றது எல்லாமே நீங்கள் வந்து அந்த சன் செட்டுக்கு முன்னால் செஞ்சுருங்க. சாட்டர்டே மட்டும் சன் செட்டுக்கு அப்புறம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சூரியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன தேவைக்குன்னா, பணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வீட்டில் பெண்கள் தான் இருக்காங்க, அவங்களோட பேச்சை யாருமே கேட்கறதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு இருந்ததுன்னா அவங்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். உங்களோட கெரியரில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சப்பார்டினேட்ஸ் அல்லது வந்து உங்களுடைய பாஸ் யாராவது உங்களை வந்து தொல்லைப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ, உங்களை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த விஷயத்தை நினைத்துக்கொண்டு அந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே, அது வீட்டில் பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் வேலையில் இருந்தாலும் சரி, உங்களோட வேலைக்கு ஒரு ரெகக்னிஷனே கிடைக்கல, நான் செய்கிற வேலைக்கு இந்த அளவுக்கு ரெகக்னிஷன் வரும்னு நினச்சி அது கிடைக்கல அப்படின்னு நினச்சாலும் அந்த ஒரு விஷயத்துக்காக செய்யலாம். அதே மாதிரி உடலில் ஒரு தெம்பு இல்லை, எப்பவும் சோர்ந்து போயிடுறேன், ஒரு எனர்ஜி லெவல்ஸே சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், எலும்பு ரீதியான பிரச்சனைகள் இருப்பவர்கள், எலும்பு வலிக்குது, ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம், எனர்ஜி இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செய்வது வந்து நல்ல ஒரு பலன் தரும். என்னன்னு பார்த்தோம்னா, சிகப்பு மிளகாய் எடுத்துக்கொள்ளுங்க. சிகப்பு மிளகாய் நான் சொல்றது வந்து வரமிளகாய், சரியா? நார்மல் மிளகாய் வந்து காஞ்சது கிடையாது. சிகப்பு மிளகாய்ங்கிறது வரமிளகாய், நீளமோ உருண்டையோ எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஒரு கற்பூரம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
இதை வந்து சின்னதாக இதுக்குன்னே ஒரு பிளேட் ஒன்று எடுத்து சின்ன பிளேட்டாக ஒன்று வச்சுக்கோங்க. அது வந்து ஸ்டீல் பிளேட்டாக இருக்க வேண்டாம். ஸ்டீல் பிளேட்டாக இல்லாமல் உங்களுக்கு வந்து பித்தளை பிளேட்டாவோ செம்பு பிளேட்டாவோ இருந்ததுன்னா எல்லா பிளானட்டுக்குமே வந்து அது நல்ல ஒரு பலன் தரும். ஸ்டீல் பிளேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சனி அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 விதமான பிளேட்ஸ் வச்சுக்கோங்க. அது வந்து நல்ல பலன் தரும். சின்னதாக ஒரு கற்பூரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கற்பூரத்தை வைத்து அதன் மேலே வந்து அந்த மிளகாய், அந்த மிளகாயை வந்து உங்களுடைய வசதிப்படி அதை பிச்சு வச்சாலும் சரி, அதை வந்து அப்படியே வைத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். எல்லா நாளுக்குமே இது பொருந்தும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக வைத்துவிட்டு அதன் மேல் ஒரே ஒரு ட்ராப் வந்து நல்லெண்ணெய் விட்டுருங்க. அந்த மிளகாய் மேலே நல்லெண்ணெய் விட்டுருங்க. டைரெக்டாக அந்த கற்பூரத்தின் மேலே நான் சொல்லக்கூடிய எண்ணெயை விட்டீர்கள் என்றால் அது வந்து எரியாமல் போவதற்கு லேட்டாக எரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நான் சொல்லக்கூடிய இடம் என்ன இடம் அப்படின்னு பார்த்தோன்னா கிழக்கு பக்கம். கிழக்கு பக்கமாக வீட்டில் பிரதானமாக எது கிழக்கு பக்கமோ அதில் வைப்பது வந்து நல்ல பலன் தரும். அப்படி முடியாத பட்சத்தில் சிலருக்கு அது முடியாமல் போகும். முடியாத பட்சத்தில் உங்கள் ரூமில் வந்து கிழக்கு பக்கமாக இருக்கிறதுல வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன இன்டென்ஷனோ அந்த இன்டென்ஷன் அந்த சங்கல்பம் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இதை செய்ய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுக்கும் தொடர்ந்து செய்துட்டு வரலாம். அந்த ஒரு விஷயத்தை தீர்க்கமாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக்கொண்டு அந்த கற்பூரத்தை ஏற்றி விடுங்க. முழுசாக எரிஞ்சு போனோன்னே அந்த ஆஷ் எடுத்து நீங்கள் வெளியில் போட்டுடலாம். அது எங்கே வேணால் போடலாம். எங்கே போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல பர்டிகுலராக போடணும்னு டாய்லெட்டில் போடாதீங்க. அதனால மற்ற இடத்துல வந்து எப்படி வேணால் இது போட்டுடலாம். போட்டுறது வந்து விலக்கி விடுவது. இவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது எரியற வரைக்கும் முடிஞ்சதுன்னா கூட நின்று அதை பார்த்துக்கிட்டு அந்த இன்டென்ஷன் அப்படியே அதை மனதிற்குள் ரொம்ப ஆழமாக முன்னிறுத்தி அந்த ஒரு விஷயத்துக்காக இது எரிகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம வந்து ஏதாவது ஒரு திருஷ்டியெல்லாம் சுற்றி போடும்போது நம்ம அந்த மாதிரியான விஷயமாக பார்ப்போமோ, அல்லது சுவாமிக்கு விளக்கேற்றும் போது அந்த தூவம் காட்டும்போது பார்ப்போம் இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம் தீப தூவம் காட்டும்போது கற்பூரம் காட்டும்போது பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்து கொள்வது நல்ல பலன் தரும். அடுத்ததாக திங்கட்கிழமை அப்படிங்கிறது திங்கட்கிழமை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தாய் வழி சொத்துக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம், மாமியார் அம்மா வயதில் மூத்தவர்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எப்பொழுதுமே மன சஞ்சலமாகவே இருக்கிறது. தூக்கமே வரலாம் மன கஷ்டத்தினால் வராத தூக்கம். ஸோ அது மாதிரியாக வராத தூக்கம் இருக்கிறது. எதையாவது ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் திங்கட்கிழமை இந்த ஒரு விஷயம் செய்வதுங்கிறது அதிகப்படியான பலன் தரும். சேம் இதே மாதிரியான ஒரு கேம்பர் எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் வந்து காஞ்சு போன மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, அந்த காஞ்ச மல்லிகைப்பூ எடுத்து கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. இல்லை காஞ்ச மல்லிகைப்பூவே நிறைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதை வாங்கி வச்சுக்கலாம். இல்லை இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபாரின்ல இருக்கீங்க, உங்களுக்கு அது கிடைக்காது அந்த மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா ஒயிட் சாண்டில்வுட் சின்னதாக ஏதாவது ஒரு பீசஸ் இருந்ததுன்னா அதை பொடியாக செஞ்சு வச்சுக்கிறது. அந்த ஒயிட் சாண்டில்வுட் பீசஸை அதில் ஆட் பண்ணிக்கிறது. அல்லது அந்த ஒயிட் சாண்டில்வுட் பீசஸ் இல்லாத பட்சத்தில் அந்த சாண்டில்வுட்டோட ஒரு ஆயில் இருந்ததுன்னா அந்த ஆயிலையும் விட்டுறலாம். இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், அதாவது நம்ம வந்து இப்போ எண்ணெய் எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கற்பூரம் எடுத்துக்கொள்வது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காஞ்ச மல்லிகை பூவை போடுவது, அதுக்கப்புறம் வந்து அந்த மல்லிகைப்பூ மேலே ஒரு ட்ராப்போ 2 ட்ராப்போ தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு இதே போல் வந்து நான் என்ன இந்த சொன்ன விஷயத்திற்காக எல்லாம் இதை வந்து நீங்கள் வந்து ஏற்றி நேராக எடுத்துகிட்டு போயிட்டு நார்த் வெஸ்ட், அதாவது அந்த இடத்துலையே நார்த் வெஸ்ட்லேயே, அதாவது வட மேற்கு பகுதி, அந்த வட மேற்கு பகுதியிலேயே நீங்கள் வைத்து எரிய விடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளனா திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோவை பாருங்க. அடுத்தது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது. உடல் ரீதியாக டிசீசஸ் ஏதாவது இருந்தது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் அப்படின்னு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால், எதிரிகள் தொல்லை யாராவது உங்களை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா எந்த ஒரு விஷயமோ அந்த ஒரு விஷயத்தை ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தைரிய குறைவு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இதே மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் குறைவதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருந்ததுன்னா, அதே மாதிரி தடைகள் இருக்குன்னா அந்த தடைகள் விழுவதற்கும் செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அந்த தடைகள் விலகுவதற்கு அந்த தடையை உடைச்சிட்டு நம்ம ஓடணும் இல்லையா, அந்த ஒரு மகா சக்தி வேணும் இல்லையா. அதனால தான் நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு நரசிம்மர் எல்லாம் வந்து வாராகி எல்லாமே வந்து நம்ம வந்து செவ்வாயுடைய ரூபமாக சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஏற்ற வேண்டியது தெற்கு பகுதி. இந்த தெற்கு பகுதியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்கடுகுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வெண்கடுகோட கற்பூரம், அந்த கற்பூரத்தோட நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கடுகு எண்ணெய், அந்த கடுகு எண்ணெய் ஒரு ட்ராப் அந்த வெண்கடுகில் விட்டுட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எரிய விட வேண்டியது தான். இது வந்து தெற்கு பகுதியில் சவுத்தில் வந்து நீங்கள் வந்து எரிய விடுவது அப்படின்றது எவ்வளவு நாள் இந்த ஒரு விஷயம், ஏதாவது ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு வந்து தைரியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதிகமாக வேண்டியிருக்கு, எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தடைகள் நீங்குவது, எந்த ஒரு விஷயமோ அந்த ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்ன மாதிரியான நான் எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்லணும் அதே ஒரு விஷயமாக இதை செய்துட்டு வருவது. கடன் தீர்வதுனா கடன் தீர்வதை மட்டுமே நீங்கள் நினைத்து பார்த்து வாருங்கள். நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெண்கடுகும் கடுகு எண்ணெய்ங்கிறது நார்மல் கடுகு எண்ணெய் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா புதன்கிழமை. பொதுவாக வந்து நம்ம வந்து பண ரீதியான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாளுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்.
ஸோ அது மாதிரி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா புதன்கிழமை அன்று நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, அல்லது நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய வாக்கு அப்படின்ற விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து எடுபடணும், என்னுடைய வார்த்தையை எடுபட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து புதன்கிழமை இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஞானம் வேண்டும், எனக்கு வந்து நல்ல ஒரு என்ன ஒரு அறிவுள்ளவனாக, ஒரு ஞானம் உள்ளவனாகவே யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு, என்னோட வியாபாரம் சரியா நடக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் புதன்கிழமை இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவதுங்கிறது, வடக்கு பக்கமாக பார்த்து யூஸ் பண்ணுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்க வந்து இந்த கொரியண்டர் சீட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கொரியண்டர் சீட்ஸ் தனியான்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த தனியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு கற்பூரம், கொஞ்சம் தனியா போட்டுடுறீங்க, வடக்கு பக்கமாக பார்த்துக்கிறீங்க, ஒரு துளி நெய் விட்டு எரிய விட்டுறீங்க, அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க அந்த இன்டென்ஷனோட செஞ்சு பார்த்துட்டு வர்றது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பண ரீதியான ஒரு விஷயத்திற்கும் எடுபடும் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். எனக்கு தொழிலே அமைய மாட்டேங்குது, தொழில் வியாபாரமே அமைய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களும் புதன்கிழமை இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வியாழக்கிழமை அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து இதில் நடுவில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லா நாளுமே நான் செய்யலாமா, ஒவ்வொரு நாளைக்கு சொன்னதை எல்லா நாளுமே நான் செய்யலாமா, எனக்கு எல்லாமே தேவையாக இருக்குன்னா தாராளமாக செய்யலாம். அதெல்லாம் ஒன்று தான் செய்யணும், 2 தான் செய்யணும்னு எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ ரீதியான விஷயம். தெய்வ அருள் எனக்கு வேணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கணும், கல்யாணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தடைபடுகிறது, அது நடக்கணும். அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமுமே பெரிதினும் பெரிது கேள்னு சொல்கிற மாதிரி நிறைய பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வியாழக்கிழமை இந்த ஒரு விஷயத்தை செய்வது நல்ல பலன் தரும், அற்புதமான பலன் தரும். கொஞ்சம் இதை எடுத்துக்கோங்க, ஒரு துளி விரலி மஞ்சள்லேயே சின்ன சின்ன விரலி மஞ்சளாக பார்த்து வாங்குங்க. அந்த மாதிரி விரலி மஞ்சள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப பொடியாக இருந்தால் கூட போகிறோம். அந்த விரலி மஞ்சள் நீங்கள் பொடிச்சிங்கன்னாலோ இல்லை அம்மியில் வச்சு இடித்தாலோ என்ன ஆகும்னா துண்டு துண்டா வரும். நம்ம வாராகி கோயிலில் கூட, பட்டாபிராம் வாராகி கோயிலில் கூட அந்த மஞ்சள் அரைச்சி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி சின்னதாக ஒரு கட்டை எடுத்துக்கிறது, இந்த இது வச்சிடுறது, இந்த கேம்பர் வச்சிடுறது, கற்பூரத்தை வைத்து விட வேண்டியது. இதுக்கும் வந்து என்ன பண்ணணும்னா துளி நெய் அது மாதிரியான ஒரு விஷயமாக விட வேண்டியது. நெய் இல்லைன்னா சாண்ட்லூட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஃபாரின்ல யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து சாண்ட்லூட் ஆயில் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து இந்த இது விரலி மஞ்சள் கிடைக்கல எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் சாஃப்ரான் யூஸ் பண்ணுறது அப்படின்றது பெட்டராக இருக்கும். குங்குமப்பூ அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்து வரலாம். இது வந்து நீங்கள் வடகிழக்கு பகுதியிலே வைத்து எரிய விட வேண்டும். ஸோ இந்த விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து சுக்கிரன் வரவே வந்துட்டார் வெள்ளிக்கிழமை. ஸோ இப்போ அந்த வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருந்ததுன்னா, கணவன் மனைவி கிட்ட ஒரு லவ் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்லாது, யார்கிட்டையுமே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன்னா ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் அண்ட் கம்ஃபர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வாகனங்கள், எனக்கு வந்து உயர்தர வாகனங்கள் வாங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாம் வந்து சுக்கிரனை யூஸ் பண்ணிக்கலாம். உயர்தர உடைகள் அணிய வேண்டும், நான் ரொம்ப வந்து எனக்கு வந்து ஒரு புகழ் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதிகமாக வேண்டும் என்று நினைப்பவர்கள்லாம் வெள்ளிக்கிழமை யூஸ் பண்ணிக்கலாம். சாரி. அதே மாதிரி வந்து பண ரீதியான விஷயங்கள், ஏன்னா இப்போ இந்த கம்ஃபர்ட்ஸ் இத்தனை விஷயமும் வரணும்னா பணம் வந்தால் தானே வரும். ஸோ இப்போ அந்த பண விஷயத்தையும் கொண்டு வருவார். ஸோ அப்போ அந்த பண விஷயத்தையும் வருவதற்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை இதை செய்தீர்கள் என்றால். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஒரு துளி ஏலக்காயை வைத்து வெல்ல வேண்டியது. ஏலக்காயை வந்து உரிச்சு போடணுமா முழுசாக போடணுமான்ற டவுட்லாம் வேண்டாம், உங்களோட வசதிப்படி போட்டுக்கோங்க எப்படி வேணாலும். இல்லையானா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தாமரை இலை இருக்கு இல்லையா, அந்த தாமரை இலை காஞ்ச இலை இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க. ஒரு வாரம் தாமரை இலை, ஒரு வாரம் ஏலக்காய் அந்த மாதிரி வைக்கலாமா, எனக்கு கிடைக்கிற மாதிரி தாராளமாக வைக்கலாம். ஸோ இதிலெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்டோடைய ஒரு பிளானட்டரி அசோசியேஷன் வச்சு தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எரிய விடும் பொழுது என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ்மின் ஆயில் யூஸ் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பியூர் ஜாஸ்மின் ஆயிலாக இருக்கணும். இந்த ஜாஸ்மின் ஆயில்ங்கிறது மல்லி எண்ணெய். இந்த மல்லி எண்ணெயை எப்படி நாம் வீட்டிலேயே தயாரிக்க வேண்டும், தயாரித்து நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமும், தாமரை எண்ணெயை எப்படி வீட்டிலேயே தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் ஒரு 4 வருடங்களுக்கு நினைக்கிறேன், 4-5 வருடங்களுக்கு முன்னாலே நான் இந்த விஷயத்தமாக கொடுத்துட்டேன். இந்த கொரோனா டைமில் நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்கேன். அது நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கிறது உங்களுக்கு பெட்டர். நமக்கு வந்து ரொம்ப பியூராக அதுக்கு 100% ஒர்க் பண்ணணுன்ற நம்பிக்கையோடு நம்ம செய்யலாம். காஞ்ச எண்ணெயை வந்து நம்ம காஞ்ச தாமரையவோ அல்லது தாமரை இதழ்களையோ அல்லது வந்து பார்த்தோம்னா இந்த காஞ்ச மல்லிப்பூவையோ பேஸ் ஆயிலாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிறது பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கலாம். பேஸ் ஆயிலாக தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு லைட்டாக இருக்கிற ஆயில், தேங்காய் எண்ணெய் அவ்வளோ லைட்டாக இருக்காது, பட் ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். வேறு அந்த மாதிரியான ஆயில்ஸ் எல்லாமே ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இறக்குறது, இவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயமா ஒரு ட்ராப் போட்டுக்கிறீங்க வெள்ளிக்கிழமை என்று
என்ன செய்றீங்க, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கொள்கிறீர்கள், ஏலக்காய் எடுத்துக்கொள்றீங்க. அதே மாதிரி வந்து கற்பூரம் எடுத்து வைத்துக் கொள்கிறீர்கள். ஒரு துளி இந்த மாதிரியான எண்ணெய் உங்களுக்கு வந்து தாமரை எண்ணெய் அல்லது தாமரை இதழ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எண்ணெய் ரொம்ப முக்கியம். இது வந்து என்ன ப்ராடக்ட், இந்த கேம்பரை தவிர அதர் ப்ராடக்ட் என்ன போடுறீங்களோ அது மேலே தான் இது விடணும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் கிழக்கு தென்கிழக்கு பகுதியை பற்றியும் வந்து தென்கிழக்கும் சுக்கரன், அப்புறம் வந்து சுக்கரன் மகாலட்சுமி அசோசியேஷன் பற்றியெல்லாம் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ரொம்பவே கொடுத்துருக்குறோம். கிச்சனை பேஸ் பண்ணியே நம்ம வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கோம். கிச்சனில் வேறு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன மாதிரியான பலன் தரும்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கடைசியாக நம்ம வந்து சனிக்கிழமைக்கு வந்துட்டோம். சனிக்கிழமைக்கு அந்த ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டீல் பிளேட் அப்படின்னு சனிக்கிழமை என்னென்ன பலன் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து தீராத வியாதின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே வியாதி அப்படின்னு பார்த்துட்டோம் செவ்வாய்க்கிழமைக்கு. சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் தீராத வியாதின்னு பார்த்துட்டோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து சனிக்கிழமையில திடீர்னு ஒருத்தங்களுக்கு ஒரு தொத்து வியாதி மாதிரி வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. தொத்து வியாதினா கேன்சர் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயமா. தொற்று வியாதிங்கிறத விட புற்றுநோய்னு சொல்லுவாங்க இல்லையா, தொற்று வியாதின்னு சொல்லிட்டு. தொற்று வியாதிக்கு இது யூஸ் ஆகும். தொற்று நோய் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கும் இது யூஸ் ஆகும். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவி இருக்கு அப்படின்ற மாதிரியா இருந்தாலும், புற்றுநோய் அப்படின்ற மாதிரியான எனி கைண்ட் ஆஃப் கேன்சர்ஸ் அதுக்கும் வந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் இது எந்த ஒரு விஷயங்களுமே உங்களுடைய அன்றாட வேலைகளையோ உங்களுடைய மெடிக்கேஷன்ஸையும் நிறுத்திட்டு நான் இதை பண்ண சொல்லலை. ஸோ இதை நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியே சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர்லாம் அதிபுத்திசாலிகளாக வந்து அவர்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து வேலை செஞ்சாதான் பணம் கிடைக்கும், உழைச்சாதான் பணம் கிடைக்குமாங்க. அதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, அப்போ ஏன் நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்க, இதை பார்க்காம போய் உழைக்க வேண்டியதானே, இப்போ தேவையில்லாமல் நீ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோன்றும். ஸோ அதனால் உழைப்பதை நிறுத்த சொல்லவோ அல்லது வந்து உங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் வேறு ஏதாவது எடுத்துக்காதீங்கன்ற மாதிரியான விஷயமாகலாம் நீங்கள் இதை எடுத்துக்க வேண்டியது கிடையாது, புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி புற்றுநோய் தொற்று நோய் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சனிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணால் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இதோடைய ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும், தெய்வீக பலன் அப்படின்றது கிடைக்கும். அல்லாதவர்கள் சனிக்கிழமை ஈவினிங் ஆஃப்டர் 6 o'clock சாதாரணமாக உங்களுக்கு ஒரு நோய்கள் தீராத நோயாக ஏதோ ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்குது, அது மாத்திரை ரொம்ப காலமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஈவன் வந்து டயாபெட்டிக் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் பொதுவாக டயாபெட்டிக் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தேர்ஸ்டே செய்கிறீங்க இல்லையா, அது தேர்ஸ்டே நீங்கள் அந்த யூஸ்வல் டைமில் செய்கிறதே வந்து நீங்கள் டயாபெட்டிக் நினச்சிக்கிட்டிங்கன்னா டயாபெட்டிக்கோட விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைடே கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸு, யூரினல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுனாலோ அல்லது செக்ஷுவல் டிசீஸ் எதாவது இருந்தாலோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பண்ணால் அதுவும் ஒரு நல்ல ஒரு பலன் தரும். புதன்கிழமை பண்ணுறதுக்கு இந்த டிசீசஸ்னு வந்தோம்னா அதெல்லாம் ஞாபகம் வருது. புதன்கிழமை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதாவது இருந்ததுன்னா அது சரியாகும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். கடைசியாக இப்போ இந்த சனிக்கிழமையில் வந்து நீங்கள் ஈவினிங் பண்ணக்கூடாது நார்மலாக இருக்கக்கூடிய நோய்கள் அப்படின்ற மாதிரி. அது நார்மலாக இருக்கக்கூடிய நோய்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். உங்களுக்கு வந்து தீய சக்திகள் இருக்கக்கூடாது, தீய எண்ணங்கள் வரக்கூடாது, நெகட்டிவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு யார்கிட்டேருந்து என்விரான்மெண்ட்லேருந்தும் சரி நம்மளுக்குள்ளேயே தோன்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் சரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியாக விஷயமாகவும், திடீர் எவ்வளவு தீத்தாலும் தீக்க கடன் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு திடீர் வீழ்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான நினைப்பவர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுங்கன்னா கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க, அல்லது கருப்பு எள்ளு தான் மெயினாக வந்து கருப்பு எள்ளு தான். இந்த காலையில் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து ராகு காலத்தில் சனிக்கிழமை பண்ணணும்னு சொல்கிறவங்க மட்டும் கருப்பு எள்ளுக்கு பதிலாக கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. ஈவினிங் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. அந்த எள்ளில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கற்பூரம் வைக்க வேண்டியது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் அந்த விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்களே, அந்த விளக்கெண்ணெய் ஒரு துளி விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இது ரெண்டுமே விடலாம். விளக்கெண்ணெய் விட்டாலும் நல்ல ஒரு பலன் தரும், விளக்கெண்ணெய் நல்லாவே பலன் தரும். ஸோ விளக்கெண்ணெயை விட்டுட்டு நீங்கள் வந்து மேற்கு பக்கமாக பார்த்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து வருவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த சனிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணுறதுல மார்னிங் டைமில் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. யார்கிட்டயாவது பணம் ஏமாந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எம்எல்எம் அப்புறம் வேறு ஏதாவது ஒரு விஷயம், இவ்வளோ பணம்னா அவ்வளோ பணம் தரேன் அப்படின்ற மாதிரியான சொல்லி எல்லாம் ஏமாறுறது, இது மாதிரியான திடீர் ஏமாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாருக்கும் சனிக்கிழமை இந்த ராகு காலம் பண்ணுறதுங்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். பொதுவாக இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். இது போன்று வேறு சில விஷயங்கள்லாம் நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி பலன் கிடைச்சதுன்னு அப்பப்போ எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களையும் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன். நம சிவாய.